ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜோதி நகர் இந்திய தேவ சபை சார்பாக நாங்கள் யாவரும் சபையாக உங்களை வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேற்று 2 லட்டு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே அந்த வார்த்தை என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. அதே மாதிரி இன்றைக்கும் சூப்பரான ஒரு வசனத்தை வார்த்தையை இயேசுப்பா நமக்கு தந்திருக்காங்க. இந்த புதிய நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேனேஜரை போய் பார்க்கணுமே, அந்த ஆள் வாயிலெல்லாம் வாங்கி கேட்டணுமே, அவரை பார்த்தா அவர் என்ன சொல்லுவாரோ, இவங்கள பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ, எப்படியெல்லாம் நம்ம சரியாக ஒர்க் பண்ணாலும் எப்படி திட்டுவாங்கன்றது நிறைய தெரியும் இல்லையா. அப்போது நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு காலையிலே மனசில் ஓடுற ஒரு காரியம், காலையிலே திட்டு வாங்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு சில யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய நாள் ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். யோசிக்கிற ஒரு விஷயம், நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, போய் திட்டு வாங்காமல், கசப்பான வார்த்தைகளை கேட்காம, நம்மளை காயப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்காம இந்த நாளை ஆரம்பித்தா, இந்த ஒர்க் டே ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்முடைய ஃபேமிலி டே, நம்முடைய குடும்ப லைஃப்பை இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே கசந்த வார்த்தைகள் இல்லாமல், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே கசந்த வார்த்தைகள் இல்லாமல், ஒரு நல்ல வார்த்தையோட ஹாப்பியாக ஜாலியாக ஒரு டே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆனால் செம்மையாக இருக்கும், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படியெல்லாம் யோசிக்கிறோம்ல. இன்றைக்கி ஏசப்பா நமக்கு அப்படி ஒரு வார்த்தை தான் தந்திருக்காரு. 19வது சங்கீதம் அதோடைய 10வது வசனத்துடைய 2வது பகுதி இப்படி சொல்லுது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளவை. அப்போது ஏசப்போட வார்த்தை எவ்வளோ ஸ்வீட்டர் பார்த்தீங்களா. நிறைய மனுஷங்க நம்மகிட்ட சந்தோஷமாக பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் அந்த வார்த்தையில் இனிமே இருக்காது. எப்படியாவது ஒரு கசப்பு இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு நிலைமையில் அவங்களுடைய வார்த்தைகளில் இருக்கிற கசப்பு வெளியே வரதான் செய்யும். நம்ம ஏசப்பா மட்டும் பாருங்களேன், பைபிளில் நிறைய இடத்துல நம்ம திட்டியிருக்காரு. இதை செய்யலைன்னா நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், இப்படியெல்லாம் திட்டியிருக்காரு. ஆனால் திட்டினதுக்கு பின்னாடி பாருங்கள், நான் மனதுருகிடுவேன், நான் சரி பண்ணிடுவேன், என் ஜனங்களை நான் திருப்புவேன், நான் அவங்களை நேசிக்கிறேன், எப்ராஹிமை நான் உன்னை எப்படி மறப்பேன். எப்ராஹிமை பயங்கரமாக திட்டுவார். அப்புறம் எப்ராஹிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை திட்டினது முதற்கொண்டு என்னுடைய மனசு எனக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு சமாதானமே இல்லை. எவ்வளவு திட்டுனா கூட அவருடைய வார்த்தையில் இனிமை இருக்குது பார்த்தீங்களா. வாட் எ ஸ்வீட் காட் வி சர்வ். இஸ்ரவேல் ஜனங்கள் மகாராவின் தண்ணியில் போய் குடித்து பார்த்தா அதில் கசப்பு, அதில் உயிரே இல்லை, அதில் ஜீவனே இல்லை, அந்த தண்ணி குடித்து வாழவே முடியாது. ஆனால் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார், அந்த மரத்தை எடுத்து போடணும், அவ்வளோதான். அதை போட்டோன்னே மதுரமாக மாறிச்சு. ஒரு வார்த்தை தான், அவ்வளோதான். காணவர் கல்யாணத்தில் பாருங்கள், வெறுமையான தண்ணி தான், அவர் ஒன்றுமே சொல்லலை. அந்த கால் கழுவுற பாத்திரங்களில் தண்ணி நிரப்புங்கன்னு சொன்னார், நிரப்புனாங்க. அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னா பரிமாற சொன்னார், டேஸ்ட் பண்ணாங்க, பரிமாறினாங்க. கமெண்ட் பார்த்தீங்களா, இது வரைக்கும் நல்ல ரசத்தை வைத்து வந்திருக்கு. அப்போ அவ்வளோ மதுரமாக இருந்திருக்கு அவருடைய வார்த்தையில், அவ்வளோ ஸ்வீட்னஸ். இன்றைக்கி கசந்த வாழ்க்கை, நிறைய கசப்பான வார்த்தையை கேட்டு விரக்தியில் நான் இருக்கேன், ஒரு மதுரமான வார்த்தையை நான் கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி வீட்டில் உட்காந்து நீங்கள் ஒர்க் போகிறதுக்கு எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஏசப்பா இன்றைக்கி உங்கள் கூட மதுரமான வார்த்தைகளை, ஸ்வீட்டான வார்த்தைகளை பேசணும்னு விரும்புகிறேன். பைபிள் எடுத்து உட்காந்து வாசிச்சுட்டு ஹாப்பியாக டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏசப்பா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.